உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப வழிக்கு வரலையா, அதனால விட்டுட்டானா? முட்டாள் முட்டாள். ஒரு பொண்ண அன்பால அடைய முடியலனா அடாவடித்தனம் பண்ணணும். அடாவடித்தனமும் வேலைக்காகலனா சூழ்ச்சி பண்ணணும். ஆனா கடைசி வரைக்கும் விடாம துரத்தணும். ஆனா நீ அத்தை, என்னாச்சு அத்தை? மறுபடியும் ரஞ்சித் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? ஏன் அவனை திட்டிட்டு இருக்கீங்க? ஏன் ரஞ்சித் இப்படி அத்தை மனச டெய்லி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க? அவங்க உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, தயவு செஞ்சு இனிமேலாவது அவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோ. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. ரஞ்சித் இனிமே பொறுப்பா நடந்துப்பான். அப்புறம் அத்தை, லேடிஸ் கிளப்ல இருந்து உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட வெயிட் பண்ண சொல்றேன், நீங்க வாங்க. இவெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு போற அளவுக்கு நீ பண்ணிட்டியடா. இனிமே ஒன்ன நம்பினா பிரயோஜனம் இல்ல. இந்த வாட்டி நானே களத்துல இறங்குறேன். இன்னும் எண்ணி 3 நாள்ல ரத்தனவேல் வாயாலேயே ரஞ்சித் தான் வள்ளிக்கு மாப்பிள்ளைன்னு சொல்ல வைக்கிறேன். ஆனந்தி, என்ன இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட? இன்னைக்கு காலேஜ்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிட்டு போறாங்கக்கா, அதான் சீக்கிரம் கிளம்புறேன். அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃபேக்டரிய சுத்தி பார்க்க கூட்டிட்டு போவாங்க. புக்ல படிக்கிறது எல்லாம் நேர்ல காட்டி சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, உனக்குமா இல்ல வள்ளிக்குமா? நானும் வள்ளியும் ஒரே கிளாஸ் தானக்கா, 2 பேருக்கும் தான். அப்போ வேலு இன்னும் கிளம்பாம தூங்கிட்டு இருக்கான். என்னக்கா சொல்ற? இன்னுமா தூங்குது? நார்மல் நாள்லயே சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பி ஓடிடும். இன்னைக்கு ஏன் இவ்வளவு நேரம் தூங்குது? நான் அண்ணன் போயிருக்கோன்னு தானே நினைச்சேன். போ, போய் சீக்கிரமா அவனை எழுப்பு. இன்னைக்கு என்னமோ அதிசயமா வர அவன் தூங்கிட்டு இருக்கான். போ சீக்கிரம் போ. அக்கா, அண்ணனுக்கு காய்ச்சல் கொதிக்குதுக்கா. காய்ச்சலா? என்னடி சொல்ற? ஏய், என்னடி உனக்கு இப்படி கொதிக்குது? வேலு, வேலு, எந்திரிப்பா, எந்திரி. அண்ணே பாத்து. என்னக்கா? என்னடா உடம்பு இப்படி கொதிக்குது? நீ முதல்ல எந்திரி. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடலுக்கு போய் ஊசி போட்டு வந்துருவோம். ஹாஸ்பிடலுக்கா? கா, இன்னைக்கு மேடத்துக்கு ஃபேக்டரி விசிட் இருக்குக்கா. அதுக்கு நீயும் வர போறியா? இவ்ளோ ஜுரத்தை வச்சுக்கிட்டு நீ ஒன்னும் அங்க வர வேண்டாம். வள்ளி கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ அக்கா கூட ஹாஸ்பிடல் போயிட்டு வந்து ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணு வேணாம் அண்ணே, இல்லனா அம்மா வந்து திட்டுவாங்கண்ணே. ஏய், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், அவ்வளோதான். ஒரு மாத்திரை போட்டால் எல்லாம் சரியா போயிடும். என்னடா நீ விளையாடுறியா? காய்ச்சல் எப்படி நெருப்பா காயுது? நீ என்னடா மாத்திரை போட்டா சரியா போயிடும்னு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இன்னைக்கு நீ வேலைக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். ஒழுங்கா வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு. கா, நீ ஒரு ஆள்கா, இதெல்லாம் ஒரு காய்ச்சல்னு வீட்டில் இருக்க சொல்ற? என்னடி? என்னாலாம் வீட்டில் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். சொன்ன கேளுடா வேலு. வேலு, ஹாஸ்பிடலுக்கு போலாம் வாடா. வேலு, அண்ணே, டேய் அண்ணே நில்லுடா, நில்லுடா. டேய் வேலு, சொல்றேன்ல நில்லு. ஹாஸ்பிடல் போணும்னே. உடம்பு சரியில்லாதப்ப கூட ஒரு நாள் கூட லீவ் கேட்க மாட்டியா? அண்ணே, அக்கா தான் இவ்வளவு தூரம் சொல்றால, ஒரு நாள் வீட்ல இருந்தாதான் என்ன? உனக்கு தான் காலேஜுக்கு டைம் ஆச்சுல்ல, நீ கிளம்பி போ. டேய், எங்க பேச்செல்லாம் கேட்கவே மாட்டியா?
அக்கா இது ஒன்றும் இல்லைக்கா, சாதா ஜுரம் தான். மாத்திரை போட்டால் ஒரு நிமிஷத்தில் காணாமல் போயிடும். மாத்திரை போட்டு சரியாகலைன்னு உங்க கூட ஹாஸ்பிட்டல் வரேன். டேய் அண்ணே வேலு, சொல்றேன்ல. என்னடி இவன்? அக்கா, அண்ணன் கிட்ட பேசுறது எல்லாமே வேஸ்ட். நீ போய் வேலையை பாரு, நான் காலேஜ்க்கு கிளம்புறேன். அண்ணே, அந்த ஃபேக்டரி விஷயத்துக்கு பசங்களை கூட்டிட்டு போற பஸ் போயிடுச்சா? அந்த பஸ் முன்னாடியே போயிடுச்சேப்பா. இந்நேரம் பாதி தூரம் போயிருக்கோம். என்ன ஆலியா நீ? அட போப்பா, இப்போ வந்து கேட்குற. சரி, நான் வரேன்ப்பா. நான் சொன்னேன்ல, கேட்டிங்களா? பஸ் போயிடுச்சாமா. ஐயோ, பஸ் போயிடுச்சே. இப்ப என்ன பண்றது வேலு? நான் எப்படி போறது? இப்போ வந்து எப்படி போறதுன்னு கேளுங்க. முன்னாடியே கிளம்புங்கன்னு சொன்னதுக்கு நீங்க தானே 10 மணிக்கு எடுப்பாங்கன்னு சொன்னீங்க. சாரி வேலா, எனக்கு 10 மணின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, அதான் அப்படி சொல்லிட்டேன். ஏ வேலா, உன் கூட பைக்ல போனா நான் காலேஜ் பஸ்ஸையே மிஸ் பண்ணேன். இத கூட புரிஞ்சுக்க முடியலையா? சொல்லுண்ணே. ஆனந்தி, காலேஜ்ல இருந்து பஸ் கிளம்பி கரெக்டா எவ்வளவு நேரம் ஆகுது? இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க? அது 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுண்ணே. ஆமா, வள்ளி எங்க? அவ ஃபேக்டரி விசிட்க்கு வரலையா? நான் அவங்களுக்காக தான் கேட்டுட்டு இருக்கேன். டைமிங்கை தப்பா சொல்லி என்னை குழப்பி விட்டுட்டாங்க, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அண்ணே, பேசாம அவளை லீவ் போட்டு சொல்லு. இனிமே வர்றதெல்லாம் வேஸ்ட். நீங்க வர்றதுக்குள்ள பாதி ஐவி முடிஞ்சிரும். சரி, நீவே நான் பாத்துக்கிறேன். மேடம், உட்காருங்க. என்ன பண்ண போற? நானே டிராப் பண்றேன் மேடம், ஏறுங்க. வேண்டாம், தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத வேலா. உன்னால கரெக்ட் டைமுக்கெல்லாம் போக முடியாது. வேண்டாம், விட்டுரு. நாம வீட்டுக்கே போயிடலாம். யாரால முடியாதுன்னு சொன்னீங்க மேடம்? இந்த மாதிரி சாகசெல்லாம் பண்ண தெரியாம இல்ல, பண்ண கூடாதுங்கிறதுனால தான் எதுவும் வெளியில காட்டிக்கிறது கூட இல்ல, புரியுதா? நீங்க முதல்ல வண்டியில் உட்காருங்க, கரெக்டான டைமுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன், ஏறுங்க. இல்ல வேணா வேலா, உன்னால முடியாது. இந்நேரத்துக்கு பஸ் எங்கேயோ போயிருக்கும் தெரியுமா? இந்த வேலை குறைச்ச எடை போட்டுட்டீங்கல்ல, அந்த பஸ்ஸை நான் ஓவர்டேக் பண்ணி காட்டட்டுமா? வாங்க. வேண்டாம் வேலா, சொன்னா கேளு. நம்மளால முடியாது. மேடம் ஏறுங்க மேடம். அந்த பஸ்ஸா இல்ல நானான்னு பாத்துறேன், ஏறுங்க. ஏறி உட்காருங்க. சும்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.